தென்காசி தொகுதி திமுக வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமாரை ஆதரித்து தென்காசி புதிய பேருந்து நிலையம் அருகில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். திருநெல்வேலி தூத்துக்குடியில் அவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தது. போன 2 மாசம் முன்னாடி வந்து எட்டி பார்த்தாரா? இழப்பீடு தொகை கொடுத்தாரா? இது கோவிட் அப்போ வந்து எட்டி பார்த்தாரா? நீட் தேர்வுல 22 குழந்தைங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. வந்து ஆறுதல் சொன்னாரா? இப்ப மட்டும் வராரு. ஏன் தேர்தல் மட்டும்தான் மோடி வருவாரு. சென்ற 2019 தேர்தலில் 5 வருஷத்துக்கு முன்னாடி போன நாடாளுமன்ற தேர்தலில் மதுரைக்கு வந்தாருமா. மதுரைக்கு வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர போறேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு செங்கலை மட்டும் வச்சுட்டு இது வரைக்கும் ₹1 கூட பணம் ஒதுக்கல. வச்சது ஒரு செங்கல். அந்த செங்கலை நான் தூக்கிட்டு வந்துட்டேன். இதான் செங்கல். இதுதாமா திரு மோடி அவர்களும் திரு பாததாங்கி பழனிசாமியும் மதுரையில் வச்ச எய்ம்ஸ் மருத்துவமனையோட கல்லு, கல்லு, ஒத்த கல்லு. அதே நான் புடுங்கிட்டு வந்துட்டேன். இப்போ கல்லை காலம் தேடிட்டு இருக்கேன். நான் சொல்லிட்டேன், நீ மருத்துவமனை கட்டு, நான் கல்லை கொடுக்குறேன்னு. இதில் கொடுமை என்னன்னாமா, 2019 அடிக்கல் நாட்டது நம்ம தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் பாஜக ஆளுகின்ற 6 மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சுட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு ₹1 கூட ஒதுக்கீடு செய்யலை. ஆனால் நம்ம தலைவர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார். சென்னையில் மிகப்பெரிய மருத்துவமனை, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனை கட்டுவேன், அதுவும் 1000 படுக்கை வசதி கொண்ட மருத்துவமனை கட்டுவேன்னு சொல்லி 1 வருஷத்துல கட்டுறேன்னு சொல்லி 10 மாசத்துல கட்டி இன்னைக்கு அந்த மக்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுதான் திராவிட மாடல் அரசுக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கும் உள்ள வித்தியாசம்.